பைபிள் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் தேதி காலையிலேயே இவ்வளோ பேரை நான் காலையில் பார்த்தது பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய 1ஆம் தேதி ஜெபம் நல்ல டெவலப்பாக இருக்கிறது. இன்றைக்கி நிறையா பேரை 1ஆம் தேதி பார்க்குறோம். வந்தவங்களுக்கு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் உண்டு. வீட்டில் தூங்குறவர்களுக்கும் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்கு தான், உங்களுக்கும் அதிகமான பிளெஸ்ஸிங். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையிலேயே கர்த்தரை பார்ப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. காலையிலேயே கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் ஜெபிக்கிறத விட வேதத்தில் நேற்றுக்கு அரை நாளுக்கு மேலாக தியானத்தோடு இருந்தேன். கர்த்தர் 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி காண்பித்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளலாம். 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20-21 சேர்ந்து படிப்போம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஒரு சின்ன பிள்ளைய கர்த்தர் விளங்க பண்ணின ஒரு அதிசயமான வார்த்தை அது. எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன பிள்ளைய கர்த்தர் விளங்க பண்ணின ஒரு அதிசயமான வார்த்தை. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன பையனை, ஒரு சின்ன குட்டி சாமுவேலை, ஒரு ஒன்றும் அறிமுகமில்லாத ஒருவனை கர்த்தரே அறிமுகப்படுத்தி கர்த்தரே விளங்க பண்ணினார். நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு குட்டி சாமுவேலை, முன்ன பின்ன யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன ஜெப அறைக்குள்ளேயே ஆலயத்துக்குள்ளேயே முடங்கி கடந்த ஒருவனை கர்த்தர் விளங்க பண்ணினார். நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சாதாரண ஒருவனாக இருந்தாலும் தன்னோடு ஒட்டி இருக்கிறவனை அவர் விளங்க பண்ணி விடுவார். நான் 1ஆம் தேதி சொல்லுகிறேன், இன்னைக்கு காலையிலே ஆலயத்துக்குள்ளே வந்த உங்களையும் என்னையும் சபையையும் கர்த்தர் விளங்க பண்ண போகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை நல்லா நான் அறிக்கை பண்ண. ஆண்டவரே, சாமுவேலை விளங்க பண்ணினார், பிரகடனப்படுத்தினார். சாமுவேலை கர்த்தர் அடையாளப்படுத்தி அவனை விளங்க பண்ணினது போல கர்த்தர் 8வது மாதம் நம்மை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்கள், இந்த மாதம் நான் எதை செஞ்சாலும் விளங்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்ன எதை செஞ்சாலும் விளங்கும். அதுக்கு 100 பொருள் என்னென்ன? அவர் மகிமைப்படுத்தினார், அவனை அடையாளப்படுத்தினார். அவனை சாமுவேல் சின்ன பிள்ளை நினச்சிக்காதீங்க. சாமுவேல் அப்பா அம்மா கூட எல்லாம் இருக்கு பிள்ளை நினச்சிக்காதீங்க. சாமுவேல் ஏதோ ஒரு பணிவிட செய்கிற சும்மா எடுபடி நினச்சிடாதீங்க. அவன் தீர்க்கதரிசி என்பதை கர்த்தரே விளங்க பண்ணினது போல என்னையும் நான் யார் என்பதை, நான் தேவனுடைய தேவனுடைய மனுஷன் என்பதை இந்த 8வது மாதத்தில் கர்த்தரே என்னை விளங்க பண்ண போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க 1ஆம் தேதி விசுவாசத்தோட இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர், நான் உங்களை அறிக்கை பண்றேன், சபையை, உங்களை, வந்திருக்கிற சிறு சிறு பிள்ளைகளை, அத்தனை தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் குடும்ப தலைவர்களையும் குடும்ப தலைவிகளையும் உங்கள் அத்தனை பேரையும் 8வது மாசத்துல கர்த்தர் விளங்க பண்ணுகிற மாதம் இது. என் தேவன் என்னை விளங்க பண்ண போகிறார். விளக்கம் உண்டாக போகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தர் சாமுவேலை தேசத்துக்கு அடையாளப்படுத்தியது போல நம்மை, நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் விளங்க பண்ணி மகிமைப்படுத்தி அடையாளப்படுத்த போகிறார். சின்ன பிள்ளை அப்படி நீ சொல்லாத. நான் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து, நான் சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாத, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. பார், நான் உன்னை இடிக்கிறவனாக, கட்டுகிறவனாக, பிடுங்குகிறவனாக, நாட்டுகிறவனாக நான் உன்னை அடையாளப்படுத்த போறேன்னு எரேமியாவுக்கு சொன்னது போல கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார். சாமுவேலும் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும், தான் முதல் அந்த பெயர் சபா மட்டும் எல்லா இடங்களிலும் சாமுவேல் என்கின்றவன் தீர்க்கதரிசி என்று கர்த்தர் பிரகடனப்படுத்தினது போல உங்க ஊரில் நீங்க அப்படியே அறிக்கை பண்ணுங்க. சீர்காழியில் சொல்லுங்க, மணல் மேட்டில், அக்னியில், நிம்மணியில், கீழே தென்பாதியில், குன்னத்தில் உங்க ஊரை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பூம்புகாரில் உங்க ஊரில் கர்த்தர் உங்களை தேவ மனுஷி, தேவ பிள்ளை, உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் விளங்க பண்ண போகிற மாதம் இது. விளங்க பண்ண போகிற மாதம் இது. விளங்க பண்ண போகிற மாதம் இது. கர்த்தர் விளங்க பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம்,
ஒரு சதி நடக்கலாம், ஒரு சூழ்ச்சி நடக்கலாம், உங்க கண்ணுக்கு மறைவாக ஏதோ நடக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் விளங்க பண்ணுகிறவர். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விளங்க பண்ண போகிறது. உங்களுக்குள்ள இருக்க வரங்கள் வெளியரங்கமாக போகிறது. நீங்க உங்க ரட்சிப்பு பிரகடனப்படுத்தப்படுகிற மாதம் இது. உங்கள் வீட்டாரை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஹைலைட் பண்ணி, சாமுவேலை கர்த்தர் எப்படி தேசத்தில் அவனும் தேவனுடைய மனுஷன்தான் என்று சொல்லி கர்த்தர் பிரகடனப்படுத்தினாரோ, அதே போல கர்த்தர் உங்களையும் பிரகடனப்படுத்துகிற மாதம் இது. இயேசுவின் நாமத்தில் உங்களை கர்த்தர் பிரபலியப்படுத்துவாராக, பிரகடனப்படுத்துவாராக, விளங்க பண்ணுவாராக, மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் அபிஷேகம் விளங்க போகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சோண்டு விசுவாசம் விளங்க போகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சோண்டு நம்பிக்கை, கொஞ்சம் பலம் இருந்தும் கர்த்தரை மறுதலிக்காதபடி இன்னைக்கு காலையிலேயே ஓடி தேவனை பார்க்க ஓடி வந்தீர்களே, உங்களை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். கையை ரெண்டு கையும் உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. அப்படியே ராத்திரி ஃபுல்லாக படுத்திருந்தேன். 3 மணிக்கு தான் பெட்டுக்கு வந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் பெல் அடிச்சிரும்னு அப்படியே படுத்திருந்தேன். பெல்லே அடிக்கலை. தூங்குனா பெல்லை டப்புக்குன்னு அடித்தாம தெரியும். எப்படா விடியுன்னா பெல்லே அடிக்கலை. டக்குன்னு பெல் அடிச்சது. கடார்னு எழுந்திரிச்சு வேகமாக கர்த்தர் என்னை பிரகடனப்படுத்த போகிறேன்னு சொன்னார்ல, அதை போய் இப்போ நான் பிரகடனப்படுத்த போகிறேன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியோடு வந்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் விசுவாசிங்க. உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும், உங்கள் தொழில் கூடங்களையும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தையும், உங்கள் தியாகத்தையும், உங்கள் கண்ணீரையும் இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்தீர்களே, அந்த அபிஷேகத்தையும் வல்லமையையும் கர்த்தர் பிரகடனப்படுத்துகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அல்லேலூயா. நீங்கள் வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க. கர்த்தர் என்னை பிரகடனப்படுத்திட்டாருங்க, விளங்க பண்ணிட்டாருங்க, மகிமைப்படுத்திட்டாருங்க, என்னை அடையாளப்படுத்திட்டாருங்க, என்னை தூக்கி நிறுத்திட்டாருங்க, எனக்குள்ள இருந்த கடவுள் யார் என்பதை நிரூபித்து விட்டார் என் தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். 21ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 காரியம் நடந்தது. அதில் 21ஆம் வசனம், அப்போ அவன் மூலமாக என்ன உண்டானதான், பின்னும் கர்த்தர் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். சீலோவிலே வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அங்கே என்ன நடந்தது? 3 காரியம். முதல் முறையாக சாமுவேலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அதுக்கு முன்னாடி வெளிப்பாடு இல்லையா அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்பாடும் இல்லை, வசனமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக சாமுவேலுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. முதல் முறையாக வசனமே கிடைக்காத அந்த ஊரில் முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. முதல் முறையாக கர்த்தருடைய தரிசனம் வெளிப்பட்டது. இந்த 3 அடையாளத்தை முதல்ல அவனை மட்டும் கர்த்தர் அடையாளப்படுத்தலை, அவன் மூலமாக அவனை சுற்றியிருந்த ஜனங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை தேவன் சாமுவேல் மூலமாய் கொடுத்தார். 3 காரியம். 1, அவன் மூலமாக தரிசனம் வந்தது, அவன் மூலமாக வார்த்தை வந்தது, அவன் மூலமாக வெளிப்பாடு வந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்கள் மூலமாக வார்த்தை வெளிப்பட போகிறது. இந்த மாதம் உங்கள் மூலமாக தரிசனங்கள் வெளிப்பட போகிறது. இந்த மாதம் உங்கள் மூலமாக வெளிப்பாடு உண்டாக போகிறது. ஆமேன் சொன்னவர்களுக்கு அது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எல்லாம் அறிக்கை பண்ணு. கர்த்தர் என்னை கொண்டு வார்த்தையை விளங்க பண்ண போகிறார். தரிசனத்தை கர்த்தர் பிரகடனப்படுத்த போகிறார். வெளிப்பாட்டை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் படுத்து தூங்கி எழுந்திருப்பீங்க, ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பார்ப்பீங்க. சாமுவேல் சர்ச்சில் படுத்து தூங்குறாரு, கர்த்தர் பேசுகிறாரு, அந்த வெளிப்பாட்டை சொல்கிறான். நீங்கள் இந்த மாதம் நிறைய வெளிப்பாடு பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் நிறைய தரிசனத்தை பார்க்க போகிறீங்க.
உங்கள் மூலமாக நிறைய வார்த்தைகள் பிரகடனப்படுத்தப்பட போகிறது. உங்கள் ஜீவக்குழுல போகிற இடங்களில் வர இடங்களில் கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட போகிறது. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். நம்பர் 1, சாமுவேலையும் கர்த்தர் விளங்க பண்ணினார். சாமுவேல் மூலமாக ஜனங்களுக்கும் வெளிச்சத்தை, தரிசனத்தை, வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அவனையும் அவனோடு இந்த அத்தனை பேரையும் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அடையாளப்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கு முன்பதாக அந்த வெளிச்சம் இல்லை, அதற்கு முன்பதாக அந்த வெளிப்பாடு இல்லை. சாமுவேல் அந்த ஏலிக்கு கண் குருடாய் இருந்தது. குருட்டாட்டம் உள்ள குடும்பத்தில், குருட்டாட்டம் இருந்த ஒரு சபையில், ஒரு குருட்டாட்டம் இருந்த ஒரு தேசத்தில் ஒரு வெளிச்சத்தை சின்ன சாமுவேல் மூலமாய் கர்த்தர் கொண்டு வந்தது போல குருட்டாட்டமான இந்த சமுதாயத்தில், குருட்டாட்டம் உள்ள உங்க குடும்பத்தில் உன் மூலமாய் வெளிப்பாடும், உன் மூலமாக தரிசனமும், உன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையும் உன்னை கொண்டு உன் குடும்பத்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற மாதம் இந்த 8வது மாதம். ஹல்லேலூயா. சில வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு கண்ணு குருடா போயிடுச்சு போல் இருக்கு, ஒன்றுமே தெரியல, இவனுக்கு நிம்ம நிலவர தெரியல, இவன் வயசு என்னான்னு தெரியல, இவன் போகிற போக்குக்கு தெரியல, ஏன் தான் இந்த ஆள் இப்படி பண்ணுறான்னு தெரியல, ஐயோ குருடா போயிடுச்சு அப்படின்னா, எஸ், குருடா போனது உங்கள் மூலமாய் வெளிச்சம் உண்டாக போகிறது, உங்கள் மூலமாய் வார்த்தை உண்டாக போகிறது, உங்கள் மூலமாய் தரிசனம் உண்டாக போகிறது. நீங்கள் காலேஞ்சு தரிசனம் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார், கேர்ஃபுல் சொல்லுவீங்க, குடும்பம் பயப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்படியே குடும்பத்துக்கு நடக்கும். நடத்து முடிக்கும் பொழுது தான் அப்போவே புருஷன் சொன்னான், பிள்ளை சொன்னா, மனைவி சொன்னா, ஊழியக்காரர் சொன்னார், இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை நான் கேட்காம போனேன். உனக்குள்ளே தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், நீ தேவ மனுஷன், தேவ மனுஷி என்பதை கர்த்தர் பிரகடனப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். ஹாப்பியாக இருக்கணும். சொல்லுங்க பாவம். கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறாரு. சொல்லுங்க, கையை உயர்த்தி என்னை அடையாளப்படுத்த போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் யாருங்கிறத கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறாரு. என் மூலமாக வர வார்த்தை விளங்க போகுது, என் மூலமாக வர தரிசனம் விளங்க போகுது, என் மூலமாக வர சொப்பனம் விளங்க போகுது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் மண்டையை ஒட்டைப்பாருன்னா மண்டையில் அடி உழுவும், பெரம்பால் அடி, போலீஸ்காரன் உன்னை அடிப்பானா அடி உழுவும். ஏன்னா தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை உங்களை கொண்டு சொல்லி நிறைவேற்றுவார். அப்போ தானே உங்கள் கடவுள் பிரகடனப்பட முடியும். நீ சொல்கிற வார்த்தைக்கு வலிமை உண்டாகணும். நீ சொல்லுகிற அத்தனை வார்த்தைக்கும், சொப்பனத்திற்கும், தரிசனத்திற்கும் தேவன் பிரகடனப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கொடுமையான வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, வார்த்தைகளை உங்களை கொண்டு கர்த்தர் நிரூபிப்பார். உங்கள் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை ப்ரூஃப் பண்ணுகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். கையை எல்லாம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பிரகடனப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவர் பயங்கரமானவர், அடி போடுகிறவர் அப்படின்னு எதிராளிகள்லாம் சொன்னான். அடி வாங்கினவனுக்கு தானே அடியினுடைய வலிமை தெரியும். அந்த 4ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி கொள்ளுங்களேன். 4ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி கொள்ளுங்க எல்லாரும். 4ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? ஐயோ, அந்த மகத்துவம் உள்ள தேவனுடைய கைக்கு நம்மை தப்பு வைப்பவன் யார்? மகத்துவம் உள்ள தேவன் என்றால் ஆங்கில பைபிளில் அவர் மைட்டி காட் அப்படி என்று போடப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கடவுள் மைட்டி காட். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொன்னவன் யார் தெரியுமா? சாதாரண இல்லை, அடி வாங்கினவன் சொல்கிறான், ஐயோ, அந்த மகத்துவம் உள்ள தேவர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. அடித்த தேவன் நம்முடைய தேவன். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களா, அடித்த தேவன் அவர், பயங்கரமான தேவன் அவர், மைட்டி காட் அவர். ஐயோ, வனாந்தரத்தில் அடித்த கடவுளாச்சு அவர் அப்படி என்று சொல்லி பெலிஸ்தியன் நடுங்க ஆரம்பித்தான். நான் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு வாக்கு தத்தத்தை எக்ஸ்ட்ரா. எதிரி அடி வாங்க போகிற மாதம் இந்த மாதம். சொல்லு, எதிரி அடி வாங்க போகிறான். அடி வாங்கணும்னு சொல்லுவான். ஐயோ, உன் தேவன் பயங்கரமான தேவன் அவர்,
உன் தேவன் பயங்கரமான தேவன். அவர் பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. ஐயோ, அந்த மகத்துவம் உள்ள தேவர்களின் கைக்கு, அந்த மகத்துவம் உள்ள தேவனுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பவன் யார்? கர்த்தர் வருகிறார், உடன்படிக்கை பெட்டி வருகிறதுங்கிற சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டவுடனே அந்த எதிரி பயப்பட ஆரம்பித்தான். உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை ஆர்ப்பரிக்கிற வேலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்ஷிக்கிற வேலை. மூகாரி ராகம் பாடக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. சொல்லுங்கள், கர்த்தருடைய பிள்ளை யார் தெரியுமா ஒப்பாரி வாக்கணும், வைக்கணும்? அடி வாங்கினவனா ஒப்பாரி வைக்கணும். தேவ பிள்ளைங்க சிங்கத்தை போல நீங்கள் கர்ஷிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீடுகளில் அந்த கலகலகலன் துதியின் சத்தத்தை எழுப்ப வேண்டும், ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை எழுப்ப வேண்டும், ஆடல் பாடல் சத்தத்தை எழுப்ப வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இடவிடாமல் என் கர்த்தரை நான் துதிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, கரங்களை தட்டி உயர்த்துவேன். என்ன நடந்தாலும் சரி, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், என்னை பிரகடனப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி என்னை கொண்டு என் சுற்றி வட்டார மக்களுக்கு வெளிச்சத்தை அனுப்புகிறவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி 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 நீங்கள் பிரகடனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற பெலிஸ்தியன் எதிராளி சத்துரு அதை பார்த்த உடனே, ஐயோ, மகத்துவம் உள்ள தேவர்களின் கைக்கு நம்மை தப்பு வைப்பவன் யார் என்று சொல்லி, ஏன்டா ஐயோங்கிறான்? ஏன் நம்முடைய ஆண்டவரை மகத்துவம் உள்ள கடவுள் என்று சொல்லுகிறான் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வியாதியை கொடுப்பார ஆண்டவர். எப்படி அவனை, யார் ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும். அந்த வாதைகளினால வனாந்தரத்தில் அடிமேல அடித்த தேவர்கள் தானே, அந்த கடவுள் தானே இவர், அப்படி என்று சொல்லி பயம் உண்டாக போகிறது இந்த மாதம். பயம் உண்டாக போகிறது இந்த மாதம். எதற்காக இந்த பயம் தெரியுமா? எதற்காக இந்த பயம் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் பிரகடனப்பட வேண்டும். இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று பிரகடனப்பட வேண்டும். நீங்கள் அப்படியே அந்த 2-3 அதிகாரத்தை படித்து பாருங்கள். இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை பொட்டியை தூக்கிட்டு வந்து ஆர்ப்பரித்தார்கள். எதிரி பயந்து நடுங்க ஆரம்பித்தான். வனாந்தரத்தில் அடித்த பழைய அடி ஞாபகம் அவனுக்கு வர ஆரம்பித்தது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ மறுபடியும் வாக்குத்தத்தத்தை படிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 20-21 கர்த்தர் சாமுவேல் 20ஆம் வசனம், கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெயர்சவா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. நெஞ்சு மேலே கை வச்சு உங்கள் பேரை சொல்லுங்கள். நான் தேவ பிள்ளைதான் என்று சொல்லி தேசம் எங்கும், என் வீட்டார் எங்கும், என் கிராமம் எங்கும், இந்த சபை எங்கும் கர்த்தர் என்னை விளங்க பண்ண போகிறார். எனக்கு மட்டுமல்ல, என்னை கொண்டு வசனம் விளங்கும், என்னை கொண்டு தரிசனம் விளங்கும், என்னை கொண்டு வெளிப்பாடு விளங்கும். கர்த்தர் இந்த மாதம் நம்ம குடும்பங்களை விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் எழுச்சி நிற்கலாமா? விளங்க பண்ண போகிற கர்த்தர் அவர். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, அழியாமல் சொல்லுங்க, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தாய் கருவிலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. கர்த்தர் பிரகடனப்படுத்த போகிறார். கர்த்தர் பிரகடனப்படுத்த போகிறார். வாசல் திறந்தது உங்களுக்கு. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நேரம் வந்தது. உங்களை யார் யார் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அத்தனை பேரும் திரும்ப உங்கள் பக்கத்தில் வருகிற நேரம் வந்தது. உங்க மூலமாய் வார்த்தைகள் வெளிப்படுகிறது, தரிசனம் வெளிப்படுகிறது, வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார். தான் முதல் செபுதோல் மட்டும்
சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று கர்த்தர் விளங்க பண்ணினது போல இந்த சீர்காழி நம்முடைய மாவட்ட எல்லை முழுவதும், நம்ம கிராம எல்லை முழுவதும் கர்த்தர் நம்மை பிரகடனப்படுத்தி விளங்க பண்ணுவாராக. இந்த மாதத்தில் ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்த போகிறீர், பிரகடனப்படுத்த போகிறீர், எங்களுக்கு சொப்பனங்களை தரப்போகிறீர், வெளிப்பாடுகளை தரப்போகிறீர், வார்த்தையை தரப்போகிறீர். இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. எதிரி பயப்பட போகிறான், நடுங்க போகிறான். அந்த கடவுள் பயங்கரமான கடவுளாச்சே, அவர் அடி பயங்கரமா இருந்ததே என்று சொல்லி அடி வாங்கினவனும் அடி வாங்க போகிறவனும் மிரள போகிறான். தேவ பிள்ளைகளுடைய ஆர்ப்பரிப்பை நினைத்து நீ உன் ஆர்ப்பரிப்பை விட்டு விடாதே, உன் துதியை விட்டு விடாதே, உன் சோத்திரத்தை விட்டு விடாதே, உன் துதியை விட்டு விடாதே. கர்த்தர் விளங்க பண்ணட்டும், குடும்பத்தை விளங்க பண்ணட்டும், பிரகடனப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.